ஆங்கிலேயர்கள் ஏன் மும்பையில் கேட் ஆஃப் இந்தியாவை கட்டினார்கள் தெரியுமா? இப்படி ஒரு வரலாறு இருக்கா? மும்பையில் உள்ள கேட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மிகவும் பிரபலமான நுழைவாயிலாகவும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வரலாற்று நினைவு சின்னமாகவும் விளங்குகிறது. மும்பையின் கொலாபா பகுதியில் அமைந்துள்ள இந்த பெரிய மற்றும் மகத்தான அமைப்பு உண்மையில் இந்தியாவின் சமூக மற்றும் கட்டிடக்கலை படைப்பாற்றலின் சுருக்கமாக உள்ளது. கடைசி வரை பாருங்கள். வெல்கம் டு தமிழ் வேர்ல்ட். இந்த கட்டமைப்பு இப்போது இந்தியாவின் நினைவு சின்னங்களில் ஒன்றாக இருந்தாலும் இது கட்டப்பட்டதற்கான நோக்கம் என்னவென்று எப்போதாவது சிந்தித்து உள்ளீர்களா? உண்மையில் இது இந்தியர்களால் கட்டப்படவில்லை, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. இங்கிலாந்து மன்னர் ஜார்ஜ் ஐந்தாம் மற்றும் அவரது மனைவி மேரி இந்தியாவிற்கு வந்ததை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டிருந்தாலும் அது நாட்டின் சுதந்திர போராட்டத்தை அடையாளப்படுத்துகிறது. இன்று மும்பையில் உள்ள இந்திய நுழைவாயிலில் காணப்படுவது அதன் நேர்த்தியான கட்டிடக்கலை மட்டுமல்ல, அதன் பின்னணியில் இருந்த வரலாறுமாகும். இந்த நினைவு சின்னத்தை பற்றி தெரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் உள்ளன. அவை என்னென்ன என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் சின்னம் இந்தியாவின் நுழைவாயில் மும்பையில் அமைந்துள்ளது. 1911ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் கட்டப்பட்டது. இது இங்கிலாந்து அரசர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் மற்றும் அவரது மனைவி மேரி ஆகியோரின் இந்திய வருகையை குறிக்கும் வகையில் கட்டப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கட்டிடக்கலை இந்தியாவின் காலனித்துவ கடந்த காலத்தின் அடையாளமாகவும் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தின் அடையாளமாகவும் உள்ளது. 1924இல் நடந்த திறப்பு விழா மும்பையில் இந்தியாவின் நுழைவு வாயில் கட்டுமானம் 2921இல் முடிந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வ நுழைவாயில் 2924இல் பம்பாய் கவர்னர் சர் லாரன்ஸ் ஜென்கின்ஸ் அவர்களால் திறக்கப்பட்டது. நினைவு சின்னம் அதன் கட்டுமானம் முடிந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகே அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இந்தியாவின் வரலாற்று தருணம் 448இல் பிரிட்டிஷ் படையினர் இந்தியாவிலிருந்து இதன் வழியாக வெளியேறியது. இந்த நிகழ்வு இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷார் வெளியேறுவதையும் இந்த நாட்டின் வரலாற்றில் புதிய காலகட்டத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிறது. பல வரலாற்று நிகழ்வுகளின் அடையாளம் இந்தியாவின் வரலாற்று சின்னமான இந்த நுழைவாயிலில் பல குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை கண்டுள்ளது. இது எதிர்ப்புகள், மகிழ்ச்சியான தருணங்கள் மற்றும் அரச நிகழ்வுகளை கூட கண்டிருக்கிறது. உதாரணமாக, இந்தியாவின் சுதந்திரத்திற்கு முந்தைய கொண்டாட்டத்தின் போது மக்கள் தங்கள் சுதந்திரத்தை நினைவுகூர இந்த நினைவு சின்னத்தை பயன்படுத்தினர். இந்தியாவின் நுழைவாயில் கேட்வே என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் பயணிகள் கடல் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்த போது இந்த அமைப்பை முதலில் பார்த்தார்கள். முதலில் இது இந்தியாவிற்கு வருகை தரும் அரச விருந்தினர்களை வரவேற்கும் ஒரு விரிவான வழியாக வடிவமைக்கப்பட்டது. இன்று ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். இந்த வரலாறு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர்களுக்கு பகிரவும்.